இப்போ வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல இந்த பிஎம்எஸ்ல பார்க்கும்போது ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்றது பிஎம்எஸ்ல கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா 50 lakhs இருக்கிறதுனால. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் வந்து டியூரேஷன் இருக்கு. ஒரு மினிமம் நீங்க 5 years அது போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பிஎம்எஸ்ல அப்படி ஏதாவது இருக்கா சார்? ஆமாம், பிஎம்எஸ்லேயும் அவங்க முன்னாடியே உங்ககிட்ட சொல்லிவிடுவாங்க சார் 5 lakhs லாக்இன், லாக்இன் கிடையாது. இதில் நீங்கள் 5 lakhs கமிட் பண்ணுறதா இருந்தால் வாங்கன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுமே வந்து நீங்கள் ஃபஸ்ட் இயர் எக்ஸிட் பண்ணிங்கன்னா 3% எக்ஸிட் லோடு போடுவாங்க. செகண்ட் இயர் பண்ணிங்கன்னா 2%, தேர்ட் இயர் பண்ணிங்கன்னா 1%, அது மாதிரிலாம் வச்சுருக்காங்க சில பொட்டிக்ஸ்லாம். பட் பிஎம்எஸில் போகிறவங்க வந்து எப்படி போவாங்கன்னா, எனக்கு ஹை ரிஸ்க் எடுக்கிற தயார், நான் டேரெக்டாக ஸ்டாக்ஸ் வாங்கணும், எனக்கு டைம் கிடையாது, என்கிட்ட காசு இருக்குது, நான் அதை வந்து நல்லா ஹை ரிட்டர்ன் வரதில் நான் போட்டுறேன். ஸோ அதில் இன்வெஸ்ட் பண்ணேன். பிஎம்எஸ்லேயுமே நம்ம ஹை ரிஸ்க்னு சொன்னாலும் சில பிஎம்எஸ்எஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்து ரிஸ்க்கை நல்லா மேனேஜ் பண்ணுற பிஎம்எஸ்எஸ் இருக்குது, ரிஸ்க்கை கம்மி பண்ணி ரிட்டர்ன்ஸ் ஜாஸ்தி பண்ணுற பிஎம்எஸ். ஸோ தேர் ஆர் மல்டிபிள் மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி தான் அங்கே. பட் தட் இஸ் மென்ட் ஃபார் ஹூ வாண்ட் டு டேக் டைரக்ட் எக்ஸ்போஜர். அது இன்னொரு அட்வான்டேஜ்னா உங்களுக்கு டிவிடெண்ட் இன்கம் வரும். இப்போ 50 lakhsக்கு நீங்கள் 1% டிவிடெண்ட் வச்சிங்க, ஓகே. ஸோ இப்போ அந்த டிவிடெண்டும் வந்து உங்களுக்கு மந்த்லி, அதாவது ஆவரேஜாக உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு அந்த க்ரோவாக அந்த டிவிடெண்ட் வந்து உங்களுக்கு ஒரு இன்கமாக இருக்கும் அது, ஓகே. ஸோ அது ஒரு அட்வான்டேஜ் உங்களுக்கு பிஎம்எஸ்ல இருக்குது.